அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது ஏஆர் ரஹ்மான் சாரை பற்றி ஒரு சில தகவல்கள் சொல்ல போகிறேன். சார் என்னங்க செய்யுது, ஆசைப்பட்டு கேட்டாங்க. தமிழ் படத்தில் ஒரு டைலாக் வரும், எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ரொம்ப நேசித்த மனைவி ரொம்ப விரும்பி கேட்டது ஒன்று டைவர்ஸ். அது அவருடைய ஸ்டைல்லே அப்படின்னு சொல்லிட்டார். அதை பெருசாகிட்டு சோசியல் மீடியாங்க அவங்களுடைய வியூஸும் சப்ஸ்கிரைபும் அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு என்னென்ன கயிறு கட்டி அனுப்பிச்சுட்றாங்க. சாருக்கும் வேறு பொண்ணுக்கும் தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன் உண்மையிலேயே அவங்களாம் இசை ஞானிங்க. ஞானிகளாம் எதுக்கு ஆசைப்படுவாங்க? அவங்களுடைய எண்ணம், நாடி நரம்பு, இரத்த ஓட்டம் எல்லாமே இசை என்னும் இறையடியை சேருவது தான். அப்படி இருக்கும்போது கல்யாணம், காதல், குழந்த, சொத்து இதெல்லாம் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பார்ட்டு தான். அவங்க எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்கள சொந்தம் கொண்டாட அவங்களோட மனைவி ஆசைப்பட்டுக்கிறாங்க, அதிகமான ஆசை. உங்களுக்கே தெரியும், பெண் புத்தி பெண் புத்தின்னு சொல்லிட்டு. கடைக்கு போகிறதுக்கு, ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு, திருவிழாங்களுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் கணவரை கூட கூட்டணும்னு நினைப்பாங்க. அது இயல்பான ஆசை தான் எல்லாருக்கும், அவங்களையும் குறை சொல்லக்கூடாது. ஆனால் அதையெல்லாம் கடந்தவங்க. அவங்களோட எண்ணம், நோக்கம் எல்லாமே இசை மேலே தான். அதை புரிஞ்சுக்கின்னு அவங்க ஒய்ஃப் நடந்துருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது. சார் சொல்லிக்கிறார் 30 வருஷத்தை கடந்து இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார். ஆனால் 29 வருஷத்துலேயே டைவர்ஸ் சொல்லும்போது அவர் மனந்து சொல்கிறார். இப்போ எந்த அளவுக்கு அவர் வேறுதானப்பட்டிருப்பார் சொல்லுங்கள் நீங்களே. எந்த அளவுக்கு அவருக்கு டார்ச்சர்லாம் இருந்திருக்கும். இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இன்னும் நிறைய இசையை நம்மளை கொடுத்துருப்பார். அவர் புரிஞ்சு நடந்திருந்தால் இதுமாதிரி பிரச்சனைகள்லாம் வராதுங்க. அவங்களாம் இளையராஜா சாரும் ஏஆர் ரஹ்மான் சாரும் இசை எனும் வண்டியை இழுத்து செல்லும் 2 சக்கரங்கள் போன்றவர்கள். அவரெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம மதிக்கணும். எங்கள் உலகம் உள்ள தமிழரின் பெருமையை பறைசாற்றியவர்கள் இளையராஜா சாரும் ஏஆர் ரஹ்மான் சாரும். அவங்களாம் நம்ம கோயில் கட்டி கும்பிடணுங்க. வியூஸ் வரணும்னு சொல்லிட்டு கண்டபடி சோசியல் மீடியாவில் பரப்புரை செய்யாதீங்க. இது ஒவ்வொரு தமிழனும் சிந்திக்கணுங்க. நம்மில் ஒருவர் நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி போல் நம்ம நினச்சி செய்யுங்க. அவங்களெல்லாம் குறை சொன்னால் நம்ம நாக்கே அழுகிடும். வாழ்க்கையை தியாகம் பண்ணி தமிழ் இசைக்காக பாடுபடுறாங்க. அவங்க பெருமையை சொல்லனா கூட குறை சொல்லி சுத்தாதீங்க. அவங்க எவ்வளவோ மன வருத்தத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி பேசுங்க. அவங்க பையன் அவங்க பொண்ணுங்களாம் புரிஞ்சுன்னுக்கிறாங்க. எங்கள் அப்பா அந்த அளவுக்கு மோசமானவர் இல்லை. சோசியல் மீடியாவில் குறை சொல்கிறத நிறுத்துங்க. எங்கள் அப்பாவை பற்றி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாருங்க அவங்கள பற்றி குறை சொல்கிறதுக்கு?